மைவி3 உறுப்பினர்களே, மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினரான நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு நாள் காத்து கொண்டதுக்கான பலன் வரப்போகுது. ஏன்னா இவ்வளவு கடந்த 1.5 வருஷமாக விசாரணையெல்லாம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட தீர்ப்பு வழங்க போகிற நிலைமை வந்துடுச்சு. இதன் ஒரு பகுதியாக மைவி3 எம்டியான சக்தி ஆனந்தன் அவர்கள் பல மாதங்களுக்கு பின் தான் அவரது இல்லத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்கிட்ட கலந்துரையாடியிருக்கிறாரு. மேலும் அவருக்கு இதற்கு இடையில நிறைய உடல் உபாதைகள் இருந்ததுனாலையும் கம்பெனியின் மேலே போடப்பட்ட வழக்குகள்னால பல இடங்களுக்கு அவர் சென்றது மற்றும் பல அரசியல் ரீதியாகவோ உறுப்பினர்கள் சைடிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் தாங்கி கொண்டு பல உடல் உபாதைகள் வந்தது. இதனால் அவரால் எதையுமே குடும்பத்தையும் சரி தனது மைவி3 கம்பெனியை பற்றி கூட எதையுமே சிந்திக்க முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிருக்குது. கூடிய விரைவிலேயே எம்டி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே நல்ல தகவல் சொல்ல போகிறாரு. மேலும் உறுப்பினர்கள் எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்பு நமக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் தீர்ப்பு அப்புறம் எப்படி மைவி3 கம்பெனி உறுப்பினர்களுக்கு பணம் நிலுவையில் இருக்குது, அதை எப்படி அவங்க கொடுக்க போகிறாங்கிறது தெரியல. ஆனால் பணம் கொடுப்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எந்த மாதிரியான திட்டங்கள் வகுத்திருக்காங்க அப்படிங்கிறது எம்டி அவர்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த எல்லா செய்தியும் கிட்டத்தட்ட நம்ம கைக்கு வந்துருச்சு. எம்டி அவர்கள் தனது யூடியூப் சேனலில் பேசினாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு முடிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாருமே மைவி3 பேசும்போது யாருமே நம்புறது கிடையாது. மைவி3 எம்டி அவர்கள் வந்தால் மட்டும்தான் நம்புவோம் அப்படின்னு நிறைய உறுப்பினர்கள் இன்னும் காத்து கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் எம்டிஆர்கள் விரைவில் வரப்போகிறாரு. விசாரணையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பும் வரப்போகுது. இந்த தீர்ப்பு கடந்த 1.5 வருஷமாக தான் நடந்து போயிருந்துருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேஸ் இவ்வளோ வருஷமாக நடந்திருக்குங்கிறது இதுதான் முதல் முறை. அதனால் இதற்கு மேலே விசாரணை நடத்த முடியாது. எல்லாருக்குமே எம்டி அவர்கள் பதில் அளிச்சிட்டாரு. இந்த கம்பெனியின் மேலே போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படின்னும் இதுக்கு இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. இது மேலும் எந்த ஒரு நபரை ஏமாட்டலை. இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டாததுக்காக தான் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லாம் டீட்டெயிலுமே எம்டி அவர்கள் சொல்ல போகிறாரு. நமக்கும் மீடியா மூலமாக நிறைய தகவல்கள் வெளியேற போகுது.